கும்மியலை கண்டுபிடித்தவனே நம்ம பாட்டேன். அன்றைய காலத்துல கும்மி ஓட்டும் போது எங்க அப்பத்தாலாம் கொட்டும், ரெண்டே தட்டுத்தேன். காரும் போறத பாருங்கடி, கரு கதறி போறத பாருங்கடி, ஊருக்கே கேட்காது. ஊமையாவே தட்டிக்கிட்டு போய் இழைச்சி நீச்சல் தண்ணியை குடிச்சு படுத்துருங்க. இன்னைக்கு இளவட்ட பிள்ளைய உரம் கும்மி ஓட்டுது குத்தாட்டம் தான். ஏய், இந்த பாட்டுல எவன் எழுதுனேன்னு தெரியல. கிளம்பிட்டாலாம் ஆத்தா, கிளம்பிட்டு ஆத்தாவை கிளம்பி விட்டு இங்க என்ன உனக்கு ஊர்ல என்னடா விளையாண்டு. சரி சரி, எப்படி எழுதணும்னா ஆத்தா புறம் போட்டாலாம், ஆத்தா புறம் போட்டாலாம், முளைப்பாரிய தூக்கிக்கிட்டு எல்லைக்கு புறப்பட்டானா நாயம், கிளம்பிட்டானா ஆத்தா புறம் கிளப்பி விட்டு ஊர்ல என்னடா வேலை. பொறுமசாமி மைத்த புடுங்க தம்பி, உனிய வச்சு தள்ளி ரிவர்ஸ் அடி கொண்டு அப்புறம் ஒழுக்கமாரு. அதுலயும் பொம்பளை பிள்ளைய குத்தாட பாக்கணும். இது என்ன டான்ஸ்? அப்ப இங்க ஒரு ரவுண்டு ஓடி இருக்குடா, ஒரு ரவுண்ட் நம்ம தான்டா லேட். பக்தி என்பது மனசுல வச்சு ஒரு மனதோடு கும்மி கொட்டுவது, தெய்வ பக்தியோடு கொட்டுனால ஆத்தா அங்கனே இருப்பா. ஏய் ஓயின்னு. ஆனா ஆம்பளைய சில பேர் ஊர்ல கும்மி ஓட்டதை பார்த்திருக்கேன். சில பேர் தண்ணியை போட்டு சட்டியோட கும்மி ஓட்டேன். பொண்டாட்டி போய் விளக்க மாத்திட்டு போய் படுற தூமி குடிக்குமே அடிச்சு. தெய்வம் இருக்கிறது, தெய்வம் இல்லை என்றால் நம்ம இல்லை. இந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தெய்வம் இருக்கு. பெத்த தாய் தகப்பன் தான் முத தெய்வம். என் தம்பிகளுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், என் தம்பிகள்லாம் ஆக புத்திசாலி, அறிவாளி. அதுல இந்த சிவகங்கை சீமையில பிறந்தால் என்றால் அவனுக்கு பாசமும் வீரமும் அதிகமா இருக்கும் என் தம்பிய. ஆனா வைவாங்க, இப்ப என்னையே அங்கிட்டு போகணும் மொத்தம் ஒரு பப்புனாண்டுவேன். ஆனா அவன் தான் ஓடியாந்து விழுந்தா தூக்குவேன். அதான் என் தம்பி. தம்பினா யாரு தெரியுமா? இடியாப்பம். இடியாப்புல்ல இடியாப்புல்ல தம்பி. தம்பி வந்து பாக்கோல கட்ட. தம்பிகள்லாம் யாரு? தம்பி எல்லாம் தம்பி அல்ல, அண்ணங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளை என்றால் அவங்கதான் தம்பி. நமக்கு மூத்ததாக பிறந்த அண்ணன் அண்ணனே இல்ல, அப்பா. இவங்கெல்லாம் நமக்கு அப்பா, நம்மளை தூக்கி வளர்ப்பாங்க. ஆனா அப்பான்னு சொல்லுவேன். அந்த முண்டைய நம்மளோட கட்டி கேட்கிறேன். விதி குதி சர்ரா குதி ஒழுக்கமா இருக்கு, காசை வெட்டி போட்டு. அதே மாதிரி யாரும் யாரையும் பார்த்து போராமப்பட வேணாம். உண்மை அதான். போராம இருந்த உலகத்துல நீ சுதாரிச்சு உன் தொழிலையும் உன் குடும்பத்தையும் நம்பு, நீ வெற்றி வருவாய். அது இருக்கா? கிடையாது. இப்ப எல்லாரும் சந்தோஷமா பார்த்தா நல்லா கட்டி பிடிப்பேன். அங்க இருந்து வர விருந்தாடி, அத்தை வாங்கத்த, மருமக வாங்கத்த. ஐயோ ஒரு வருஷம் ஆச்சு எங்க அத்தை எனத்த காலை கந்திரிய சுகர் காலை எடுத்துட்டாங்க தா. ஐயோ அந்த காளியாத்தா கண்ணு இல்லையா, ஆனா அந்த முட்டையே வேண்டி இருப்பா. எங்க அத்தைக்கு ஒத்த கால் ஓட்டும். ஏய், முகத்துல பார்க்கும் போதே சிரிப்பு காட்டுறேன். சிவகங்கை பஸ் நாள் பார்த்தா வாங்க மச்சான், மச்சான் வா மச்சான், என்ன மச்சான் சாப்பிடுறியா? அங்க போனோடனே காலை இவன நாளைக்கு காலி வேணும். இந்த உலகம் பொலியான உலகம். அதே மாதிரி எல்லாருமே வாழ்க்கையில நடிக்க கத்துக்கங்க. உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். ஆனா ரொம்ப நல்லவனா நடிச்சிடாத. ரொம்ப நல்லவன் ஊரே சொல்லுதுன்னா கொஞ்ச நாள்ல இருக்க மாட்டேன், கொன்றுவாங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லணும். எல்லாரும் கணேஷ் கோயில போட சொல்லணும்னே. தம்பி செருப்பு கிட்ட அடிச்சே விடுவேன். நாடா நின்றாலும் பரவாயில்ல, வெண்ணமேனே. நான் என்னடா சொல்லிட்டு இருக்கேன்? கணேஷ் போயில கூலி போய் இருறா நல்லா இருக்குமானே. உண்மையிலே சாதிக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அத்தனை தமிழ் மக்கள் இதயத்திலே இடம் பிடித்த ஒரு மகா மனிதன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கும் பாருங்க. யாருமே அவரை அரசியல் தலைவரா நினைக்கல. நான் சினிமாவில் நடிக்கும் போது நான் அதிகமாக கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு நடிகன்னா கேப்டனை பத்தி தான். ஆனா எல்லாரும் சொல்றாங்க, யாரும் முகத்தை பார்த்தே கூப்பிட்டு காசு கொடுப்பாரா? என்னடா கவலையா இருக்கு? அந்த சினிமாவில் வேலை ஆக்கணும் யாராவது சோறா இருந்தா ஏன் அப்படி இருக்காங்க வாடா, என்னடா எங்க அம்மாவுக்கு முடியலைங்க ஐயா கேப்டன், உடனே மேனேஜர் சொல்லி 1 லட்சம் கொடுத்து விடுறாங்க. அப்படி ஒரு மனிதனை வாழ்ந்துருக்கிறேன். நான் அன்னைக்கு சேவன் படம் சிவகார்த்திகேயனை சந்திச்சு பேசும்போது அந்த அண்ணனே சொன்னார், நான் இன்னைக்கு புடேசனை வச்சு எத்தனையோ படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லா நடிகரும் எல்லா சக கலைஞரும் சாப்பிட்றாங்க. சிவகார்த்திகேயனை சொன்னார், இது காரணமே கேப்டன் ஐயா தான் இது காரணம் என்று சொன்னார். இங்கே என் தம்பி எல்லாம் கருணைங்க தான். பிறருக்கு உதவி செய்பவர்கள், பிறருக்கு உணவு கொடுத்து பசிய போக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனா நினைச்சு வணங்குறேன். நீங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் தான். ஏன் இதெல்லாம் சொல்றேன்? வாழ்ற நாள் கொஞ்ச நாள், அதானே.
நான் 1000 வருஷம் இதே ஊர்ல இருக்க போறோமாப்பு. அதே மாதிரி என் தம்பிகள் சொல்றேன், ஒரு விழாவோ ஒரு ஊரையே கட்டுப்படுத்துறது யாருக்கு தெரியுமா? இந்த விழாவை நடத்தக்கூடிய முக்கியஸ்தர விழா கமிட்டிக்கு தான் அந்த வலி வேதனையும் தெரியும். இந்த காவல்துறை ஐயா உட்கார்ந்துருக்காங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்காக பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஒரு சில அதிகாரிகளை மக்கள் தவறான கண்ணோட்டத்தில் கொண்டு சொல்றீங்க. ஆனா நான் மட்டும் காவல்துறை அதிகாரி ஐயா மறக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அன்பாலயத்து அருகே உள்ள 4 வீட்டுக்கு நிறைய உதவி செய்ததே காக்கி சட்டை போட்ட இந்த கருப்பு சாமிகள் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா உங்களை விட அதிகமா அவதானம் கட்டணும்னு நான் தான். என்ன இந்த ஆனந்த முண்டை ஹெல்மெட் போட சொன்னா அது சொல்லுது, என் மசுரே ஹெல்மெட் மாமா, அதை பார்த்துட்டு போலீஸ் விட்டுருவாங்கன்னா அன்னைக்கு 2 அறை விட்டு 1000 ரூபாய் கட்டிட்டு வந்துச்சு. ஏன் டிரைவர் ஏற்கனவே கருது வண்டி ஓட்டுனேன், பெல்ட்டே போட மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறேன் பேண்ட்டே போட. ஏன்னா முண்டமா வண்டி ஓட்டுன அதுல பிறந்தவர் தான் வரும் தத்தண்டி மயனா. இந்த யூடியூப் 4 பேர் தான். இந்த யூடியூப் 4 பேர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய அந்த வீடியோ இந்த உலகம் உள்ள வர இந்த கிராமத்தினுடைய புகழ் உலகம் பேசிக்கொண்டே இருக்கு. ஒரு கைதட்டு கொடுக்கும். இன்னைக்கு கம்மி 1000 கணக்கு 2000 கணக்கில் கூட்டம் இருக்கும்போது சாமி அழைச்சா கேமரா பிடிக்கிட்டு கையோட நிற்பாங்க, சடங்கு வீட்டில் எடுக்கிற மாதிரி. இப்படியே இது உனக்கு தெரியாது. வந்த புதுசுல என் மயம் பாண்டி இந்த உட்காந்துருக்கல சின்ன பையன் மயன், இவர் சேர்ல ஏறிக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டு இருக்கு. இவன் சேரு கீழே ஒருத்தன் படுத்து கிடந்தாலும் நொண்டி சாமி ஆடுறவன். இவன் முண்டை கவனிக்கல. நானு என் நொண்டி பயல எந்திரின் அவன் சட்டார்னு விழுந்து சாமியாட்ட வீடியோ அனுப்பிடுறான்னு பூரா காலு கொலுசா எடுத்திருக்கேன். ஆனா எது வேணா நடக்கலாம். சாமி எப்படி கண்டுபிடிக்கிறேன் தம்பிகள் சொல்றேன். சாமி ஆடும்போது பெண்களா இருந்தா முந்தானை விளவுவது கூட தெரியாது. அதே சாமி. சில பொம்பளைலாம் பாரு, அங்கிருந்து வரும்போது செல்ல புருஷன் கொடுத்துட்டு செல்ல நீ வச்சுக்க, அவங்க மாமியாட்ட சாவியை கொடுக்கும். சாவி தொலைஞ்சு போயிருந்த சாமி உண்மையான சாமி இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஆடி வந்துட்டேன், ஒரு பையன் வந்தது யாருப்பான்ட்டேன். சொல்ல முடியாது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இந்த ஒரு கோட்டு இருந்திருக்கு, அது கீழே வந்து உடஞ்சிருச்சு. சொல்ல முடியாது சொல்ல முடியாது. இப்ப யூடியூப் எல்லாம் பாக்குறோம்ல, நிறைய கருப்புசாமி ஆலயத்தெல்லாம் பாக்குறோம்ல யூடியூப்ல, சாராயம் குடிச்சுக்கிட்டு தான் குறியே சொல்றாங்க. கருப்பனுக்கு வந்தது சாராயமா? கிடையாது. இதெல்லாம் மாய உலகம். உண்மையான சாமி ஆடினவங்க எல்லாம் போய் இல்லை. எங்க ஐயாலாம் ஆடுவாரு ஆத்துக்குள்ள, மானாமரம் ஆத்துக்குள்ள. எங்க அப்பத்தான் அப்படியே கட்டிச்சோரை கொண்டு வரோம். ஆனா அதை தூங்க விடலை. அந்த விரதம் இருக்கிற நாள் தான் எங்க அப்பத்தை எங்க ஐயாவை சும்மா விட்டுருக்காரு. மற்ற நேரம் வரும் உள்ளி சினையாத்தியா இருக்கும். இல்ல வீட்டுல பிரச்சனையாத்தியா இருக்கும். என்ன இதே வேலையா இருப்பாங்களானே? அந்த காலத்துல பிட்டுப்படம் இல்லைல்லப்பா. அந்த காலத்துல 100 நாள் வேலையும் கிடையாது, தாயக்கட்டையும் கிடையாது. எங்க அப்பத்தாத்தே 100 நாள் வேலை. எங்க அப்பத்தாவிட்ட எங்க ஐயா பதிவாரு, ஏடிஎம்ல காசு ஏறி என்ன பிள்ளையா என்ன காலைல சாயங்காலம் 2 பேரும் பதிவாகலானே? தம்பி உன்னை குனிய வச்சுட்டால் நீ குறக்காரனை ஏவி விட்டுருவேன். ஒழுக்குமார். அந்த காலத்திலே அத்தனை பிள்ளை பத்தாலும் வளர்க்க திறமை இருந்தது, கஞ்சி ஊத்த உழைப்பு இருந்தது. இன்னைக்கு 2 உள்ளது. அதோட பொண்டாட்டி சொல்லிடுறோம், ஹலோ பொண்டாட்டி உடனே இனிமே போதும், நான் மேற்படிப்பு எம்ஏ படிக்கணும். டச் பண்ணாத ராஸ்கல், டச் பண்ணேன்னா ஹைகோர்ட்ல போட்டுருவேன் டைவர்ஸ் கேஸ். பார்த்தா உடனே அவன் நன்றி டெய்லி வெள்ளி செவ்வாய் சாம்பிராணியை கும்பிட்டு, அதுக்கு தேவன் போய் சின்ன வீடு வைக்கிறது. இங்கே சிவகங்களை வச்சா போட்டு விட்டுருவாங்கன்னு மதுரை திண்டுக்கல்ல ஒரு சப்பாட்டியை வச்சுட்டு சொத்த புறம் கொடுத்துட்டு கடைசியில் ஊம்பி எடுத்துருவாங்க. சொல்றது வணக்கம்டா சிம்மக்கல் கொடூரமா. ஏன் சொல்றேன்னா இந்த சிவகங்கை மாவட்டம் சிலாங்கே தானடா. என்ன தம்பி? ஆனா என் தம்பி எல்லாம் ஒண்ணு சொல்றேன், அத்தை மகளோ மாமை மகளோ கிடைக்கிற இல்லைய, அது பல்லு எத்து பல்லா இருந்தாலும் பரவாயில்ல, வாயித்த தண்டியா இருந்தாலும் பரவாயில்ல, புடிச்சு கல்யாணம் பண்ணி எல்லாம் செட்டில் ஆயிரும். நயன்தாரா மாதிரி வேணும், கீர்த்தி சுரேஷ் மாதிரி வேணும்னா 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் தான் தலையில விழுகும். பொண்ணே கிடைக்கலன்னா என்ன? பொண்ணே கிடைக்கலன்னா ஆம்பளைக்கு ஆம்பளை மாத்தி மாத்தி குனிஞ்சுக்கிட்டு செங்கக்கல் எடுத்து மண்டையில உடைச்சு ரத்தத்தோட தெரியும். இந்த இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகல, ஆமா இது வரைக்கும் ஆனந்தம் நோங்கலையா? அத்தை மயிறு ஒரு பாட்டு பாடுவோமா? ஆமா ஆல்ரவுண்டுக்கார பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் தண்ணி குடிக்க போறேன். உட்காருப்பா வை.
ஹலோ ஹலோ ஆனா மனிதன் என்றால் தண்ணித்தாக மரத்தான செய்யும். ஹலோ வீட்டுக்கு காரணம் தாசுமார் கதை தான். அன்றைய காலத்திலே ஒரு கோட்டரை போட்டா வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி காலில் படுத்து கிடப்பேன். இன்னைக்கு அப்படி கிடையாது. கட்டிங் போட்டு முண்டை சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு 7:30 மணி சுத்துறேன். புறம் சரக்கல்ல டேஞ்சர் ஒத்தா கூர்ண மருந்து. தம்பி சிரிக்க கூடாது. அன்னை வந்து விழிப்புணர்வு. சேகர் செத்துட்டான்டா. நீ சாக முடியாது. 8 லிட்டர் பால் டாயில குடிச்சா கூட முண்டை இழுத்துக்கிட்டே கிடப்பேன். ஏன்னா உடம்பு அப்படி. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். கொலை விழுக போகுது. நாடகத்தை வலது பக்கம் எதிரி இருக்கேன். தம்பி அப்படியே தள்ளி விட்டுறேன் மச்சான். தள்ளி விட்டுனே வாயில வச்சு அடிச்சிருக்க மச்சான். மச்சான் கொத்தங்குளம் மச்சான். என்னைக்காவது ஒரு நாடகமோ ஒரு கலை நிகழ்ச்சியில ஒரு திருவிழாவில் பொம்பளை எட்டு எந்த ஊர்லயாவது திருவிழா நிட்டுச்சுன்னு சொல்லு கிடையாது. ஏன் நிக்காது? அதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா மசத்தை பிடிக்குங்க. 1000 குச்சிக்காரி 1000 தேவடியா அவ்வளவுதான். பேசும் முண்டைக்கு தொண்டை கட்டிடுறேன். அது அங்கிட்டு நீச்சல் தண்ணியை குடிச்சு எடுத்துட்டு போயிருவாளுங்க. நம்மால் அப்படி கிடையாது. கலை கட்டிங்க போட்டவனே அதில் முளைப்பாறைக்கு முன்னாடி நிற்பேன். மொத்த வாடா என் வீட்டுக்கு தான் வரணும். பூஜாரியை போய் பாய் வாங்கிக்கிறான். பூஜாரி வந்து விபூதியை தலையில ஓடலையா. அன்னைக்கு எங்க ஊர்ல ஒருத்தன் அப்படித்தான் பூஜாரி தலையில விபூதி ஓடலைன்னு பூஜாரி தலையில கல்ல போட்டேன். ஐயா அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் போய் தையல் போட்டான். தம்பி ரொம்ப அகராதி மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது. சிங்கிங்க வந்துட்டாங்க. யாரு மயனே தெரியலையாடா. அந்த காலத்துல ஒரே மாதிரி மண்டை வெட்டு. இங்க பாரு அவங்க உரம் மண்டையில தர்மாஸ்பத்திரிலாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கட்டிங்க்கு பேர் என்னன்னு? இது கட்டிங் பேர் வந்து லூஸ் அடி. இப்போ கூகுள்ல பார்த்தேன் கட்டிங் பண்ண சொல்லுவேன். தம்பி போங்க தம்பி நல்லா செம்புரியாட்டு முண்டை. இது யாரு மயம் மேடம்? காத்து சத்து அரைஞ்சு விடுவேன். அப்பல இருந்து பாக்குறேன் சத்துணவு வாங்குற மாதிரி நிக்கிறான்டா மச்சான். அவன் லேசா கொஞ்சம் உருவி விடும் மச்சான். வணக்கம்டா உள்ள சீமக்கருள். ஏன்னா அன்றைய காலத்துல விருந்தாடி வரும்போது எங்க கலிஜரி ஷாப்லாம் இறங்கி பிள்ளைய தூக்கிட்டு வரோம். எங்க அத்தை எங்க சின்னம்மா எல்லாம் பிள்ளை மாத்தா இந்த தண்டி இருப்பேன். அவன் இந்த அவ அம்மாட்ட கேட்பான், எம்மோ புளியம் புலமாண்டு. அவன் அம்மா தலை பேண்டானா ஓடி தாண்ட முடியாது. இந்த மணிகண்டை மாதிரி இருக்கும் பிள்ளை. வயசு என்னத்தா 3 வயசு ஆகுது மாதிரி. நீ இடுப்பு இடுப்பெல்லாம் உடைச்சிருவாங்க. புத்தர்கட்டு பாண்டியே போயில்ல. ஆமா வாத்தா இடுப்பு உடைச்சிருவான்ப்பா. அப்படியே தூங்கி எந்திரிப்பேன். அம்மாண்டுவேன். அவன் அம்மாவே பால் குடிக்கும் போது சாச்சிருவேன். கட்டிலோட சாச்சி வேலைக்கெல்லாம் முறிச்சிருவாங்க. இப்ப பிள்ளை வந்திருக்கு அந்த எலி குஞ்சு மாதிரி. இப்ப பிள்ளைய கொண்டு வரும்போது பொம்பளைய பாரு முடுக்கான கொண்டு வருது. இது உன் மயனா? ஆமா வெயில் படக்கூடாது. டாக்டர் வெள்ளி செவ்வாய் பிரிச்சுக்குள்ள வைக்க சொல்லியிருக்காரு. எங்க அண்ணே மஞ்சள் சட்டை சிரிக்கிறீங்க. உன் பிள்ளை அப்படித்தான் இருந்தாங்களா? இப்ப நிறைய பேத்துக்கு மண்டையில மசூர் இல்ல. என்ன காரணம்? பொண்டாட்டி கவட்டுக்குள்ளேயே படுத்துக்கிறது அந்த ஹீட்டு. வணக்கம்டா புள்ள சீமக்கரோல்ல இருந்து. என்ன அனுதினமும் அப்படியேவா இருப்பாங்க? மடியில படுத்து கிடந்து அந்த காலத்துல ஆறுதல் சொன்னாங்க. சரி சரி. ஒரு மனிதனுக்கு மண்டையில தினசரி மசூர் உதுகிறது என்றால் மடியில படுத்தது சொல்ல ஒரு தம்பி நான் மடுவுல எத்திபுரிய மயிர்மனே. ஒரு மனிதனுக்கு அதிகமாக மயிர் உதிர்கிறது என்றால் அவன் ஆக புத்திசாலி ஆகி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். உன் மனசு கஷ்டப்படக்கூடாது அந்த வார்த்தையை சொன்னேன். உடனே அவங்க கரிச்சிப்ப வாயில வச்சுக்கிட்டு எந்த ஒரு ஆணுக்கு அதிகமாக முடி உதிர்கிறதோ அவன் அடிப்பில் சிறந்தவன் என்பதை. கோவம் என்ன ஆனந்த ராஜ்குமாரி நிறைய வளர்ந்துச்சுன்னா முண்டைக்கு நரம்பு தலைச்சுன்னு அர்த்தம். இங்கிட்ட ஒரு எத்து புள்ள முட்டை சிரிச்சுக்கிட்டே எந்துடுறா நீ. எப்ப சிரிச்சாலும் தான் வணக்கம்டா சீமக்கருவுல இருந்து. இந்த டைலாக் தாண்டா நாளைக்கு இன்ஸ்டா போறான். வணக்கம்டா புள்ள சீமக்கருவுல இருந்து. ஆனா என்னன்னே தெரியாது. 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாயை நம்பு. 10 நிமிஷம் மெசேஜ் பண்ற காதலியை நம்பாதே. கை தட்டலாம். என் தங்கச்சி எல்லாம் தட்டுது. நல்லா இருக்கணும் தான். அப்படி ஆம்பளை பையில இருந்து தப்பா பார்த்தேன்னா செருப்புட்ட அடி 5 வரை அடிப்ப முடியாது. வணக்கண்டா புள்ள சீமக்கருவையில இருந்து. ஆனா இங்க உள்ள வீரத்தமிழச்சிகள் அன்றைய காலத்துல வெள்ளக்காரன் சிவகங்கை சீமைய சுத்தி வளைக்கும் போது கட்டுன கணவனிடம் வாள் எடுத்து கொடுத்து 3 முடிச்சு போட்டது உண்மையா, உனக்கு நான் முந்தானி விரிச்சது உண்மையா, நான் வெள்ளக்காரனை ஒருத்தனாவது கொண்டு வந்து சொன்னாலும் கொண்டுட்டு வரான்னு சொன்னவ இந்த சிவகங்கை சீமையில உள்ள வீர தமிழச்சி.
அப்படி இருந்த பூமி இந்த பூமி. இன்னைக்கு சிவகங்கை சீமையை ரெண்டா புலந்து கிடக்கும். சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு பார்க்குறேன், அவன் கண்ட்ரேட் மாதிரி என்ன 170 170 170 170. நான் கூட பஸ்ஸில் ஏறதுக்கு 120, கோட்டு 170 தான். என்ன பிளாக் பேரல் இருக்குமானே? என்னப்பா பிளாக் பேரல் மூடு மாத்திரை ஒன்று இருக்கு, வாங்கிறியா? நான் என்ன கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நக்கல் மயிரா பேசிக்கிட்டே இருக்கேன். மை செட்டு போடுறது ஒரு அறிவு சார்ந்த படைப்பாளி. இவ்வளவு மை செட்டு, இவ்வளவு சீரியல், இவ்வளவு லைட் போட்டிருக்காருன்னா என்ன காரணம்? காசு தான் அப்படின்னு நீங்க நினைக்கணும். காசு கிடையாது. மை செட்டு போட்டு இது வரைக்கும் வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆன ஆளு யாருமே கிடையாது. அண்ணே உண்மைதானே? ஒரு ஊருக்கு ஒரு மை செட்டு உறவுகள் வர்றாங்கன்னா ஒரு 10,000 பொருளாவது அடியாகி விடும். ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க என் உறவுகள். நீங்க நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு 2 டியூப் லைட் விடுவேன். வணக்கம்டா மை செட்ல இருந்து. இந்த வாரு நான் வந்ததுக்குள்ள ஒரு ஆள் தூங்குறாருன்னா இப்போ கட்டிங் தானே. ஏன்னா நம்ம இரவு நேரத்தில் ஆம்பளையே ஒன்னே ஒன்று சொல்றீங்க, மேலு வலிக்குது குடிக்கிறோம், பொண்டாட்டி இம்சை தாங்க முடியல குடிக்கிறோம். பொண்டாட்டியை ஊரை நினச்சிக்கிட்டேன்னா டெய்லி என்னால் சாப்பாடு சமைக்க முடியலை, துணி துவைக்க முடியல, இடுப்பை கடுக்குதுன்னு ஒவ்வொரு ஒம்பளை ஒரு கோட்டு சாப்பிட்டுச்சுன்னா நம்ம நிலைமையை யோசிச்சுப்பார். வீட்டில் எவனும் குடியிருக்க முடியாது. இவன் போதையில் போய் என்னடி கோத்தாண்டுவேன், அது சேலையை தூக்கிட்டு என்னடா அவங்க உம்மான்ட்டு பிள்ளைய ஊரம் பிரிச்சுக்குள்ள தலையை விட்டுட்டு அம்மா ஆத்தான்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேணும். உண்மை தம்பி, குடினால எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம். இரவு நேரத்திலே போதையை போட்டு நீ வீட்டில் படுத்து கிடக்கும் போது ஒரு திருடனே வந்து உன் பொண்டாட்டிட்டு இருக்க தாலி கூடிய அத்தா கூட நீ எந்திரிச்சு காப்பாற்ற முடியாது. கை தட்டலாம், முடிஞ்சு சொல்லி என்ன பண்ணுவேன்? அன்றைய காலத்துல எல்லா சமுதாய மக்களும் ஒன்னாத்தே இருந்தாங்க. இதுவே இந்த கீழக்குளம் ஓட்டங்குளத்துல கேளு, ஒரு ஆறும வீட்டுல ஒரு ஆடு கத்துதுன்னா ஊரே எந்திரிக்கேன். இல்லையா கருச்சாமி எங்கடா முருகன் வெல்கம் பண்றா தல ஆறும வீட்டுல என்னமா ஆடு கத்துறாங்க, எவனா வந்துட்டான்டா ஆய் ஊரே. இப்ப சொந்த அண்ணன் மட்டும் செம்பரியம் குட்டியை தூக்குறேன், தம்பி லைட் அடிச்சு காட்டுறேன், அந்த புருவையை தூக்காதீங்கண்ணே அது கழியுது, அந்த கடை வேணாம்னே அதை ஊசி ஓட்டுறீங்க காண அந்த ஓடு பாருங்க லேசா அந்த வெள்ளையா இருக்கு பாருங்க, அதை தூக்கிட்டு போங்க, அது 17 ரூபாய்க்கு கேட்டு நிப்பாட்டி இருக்கேன், தூக்கட்டும். ஏன்னு மறுநாள் கேட்டா மொத்தம் என்ன கணேஷ் போயில கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சிரிக்க கூடாது தம்பி, இவன் தேவன் தானா, அதுக்கு ஆள் இருக்காங்களா? ஒற்றுமையா இருந்த காலம் மாறிவிட்டது. இப்ப எல்லாம் உங்களுக்கு நீங்களே பாதுகாத்து கொண்டாத்தான் உங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியும். கை தட்டலாம், இது உண்மைதான். சமீபத்தில் பாலியல் வன்கொடுமை எங்க பார்த்தாலும் அதுல பெருசா போட்டுறாங்க பெரிய நியூஸ்ல. 85 வயசு கிழவன் சிறுமிக்கு குச்சி முட்டாய் வாங்கி கொடுத்து பாலியல் வன்கொடுமை பண்ண. அதே கிழவனை சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு ஒரு கிழவனை வெட்டினேன்னா ஒட்டுமொத்த பேரும் என்ன பண்ணுவேன்? தப்பு பண்ண மாட்டேன். இங்க என்ன பண்றோம்னா போல்டேஜனை நாடுறீங்க, காவல்துறை என்ன பண்ணுவாங்க? கடமையை செய்வாங்க, தூக்கி கொண்டு போடுவாங்க. அவங்க எல்லாம் வசதியா இருந்தா 30 நாள்ல ஜாமீன்ல வெளியே வந்து மறுபடியும் சின்ன பிள்ளைய வாழ்க்கையை கெடுப்பேன். உங்க பிள்ளைகளை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பு தாய்மார்களே, நீங்கள் அத்தனை பேருமே பெண்கள் அல்ல, வீர தமிழச்சிய. உண்மையத்தான் சொல்றேன், தங்கச்சி எல்லாம் இங்க இருக்கு. இன்னைக்கு உலகம் போற போக்கு ஒண்ணுமே தெரியலையாத்தா. மானாமதுரை வாக்குறேன், அந்த தியேட்டருக்கு வர்றாங்க, அவன் பார்த்தா ஆளு தலை கீரி பிள்ளை மாதிரி இருக்கேன், பிள்ளை நயன்தார மாதிரி இருக்கு. எப்படி தேவை அமையுதோ அதுல நல்ல வயலுக செருப்படுத்து அடிச்சுக்கிறாங்க. நமக்கு அமையல, வாருங்க புறோ நீ போய் சூம்பு. காரணம் மாறிக்கிருச்சு, உலகம் மாறிக்கிருச்சு. காதல் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, காதல் பண்ணுங்க. ஏன்னா காதலுக்கு வந்து கண்ணு இல்லை, அதனாலதான் கண்ணு இல்லாமத்தே பைக்கோட கொட்டி விடுறேன். கண்ணு இல்லை, ஆனா காதலுக்கு மாசுக்கு இருக்கு. ஏன் மாஸ்க் போட்டாதே எவனும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படித்தான் ஒரு தியேட்டர்ல மயன் ஒரு பிள்ளைய தள்ளிட்டு வந்துட்டேன் மாஸ்கோட, அவங்க அப்பயே ஒரு பொம்பளைய கூட்டு வந்திருக்கேன். 2 பேரும் பக்கத்து சீட்டு. மயன் பாக்குறேன், இந்த ஆள் காலை எங்கனையே பார்த்து அவன் இந்த புருவம் நம்ம மயனுக்கு தானே இருக்குன்னு 2 பேரும் விடிய தியேட்டர்ல படம் பார்க்கல, மாத்தி பார்த்துருக்காங்க. கூட்டு வந்த 2 பொம்பளைய தியேட்டருக்காரன் தள்ளிட்டு போயிட்டேன். அதுல பிறந்த வந்து குண்டன் செத்தாண்டா. அதனால எல்லாருமே பெத்ததாயதை போய் சொல்ல கேளுங்க. கடைசி வரைக்கும் பெத்ததாயதை போன கண்கலங்க விட்டுறாது. இன்னைக்கெல்லாம் அன்பாலயம் ஒரு காட்டுக்குள்ள இருக்கு, அந்த அன்பாலயம் மக்களை இந்த சங்கு ஊதிட்டான், மயிர் மாதிரி இருக்கும்.
இது ஃபர்ஸ்ட் நைட்ல ஊதுப்பா பொண்டாட்டி பாலிச்சம் போட ஓடட்டும். அந்த அங்கே ஒருத்தர் லெட்டர் ரைட் அடிச்சானே யாரு மயந்தா? அழகா வளர்த்துருக்க தாயே, உன் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க, உன் குடும்பம் நல்லா இருக்கணும். கவட்டுக்குள்ள அடிக்கிறேன் மேடம். என்ன பிள்ளை வளர்த்துருக்கா? கவட்டு பிள்ளை. உன் பொண்டாட்டி இதுல அடி மயிர்மேனே. ரெட் லைட் அடிக்கக்கூடாது. பாம்பே ரெட் லைட்டா? இந்த இவன் யாராவன்? புழுன்னு. வணக்கம்டா சீமக்கரவுல இருந்து. தம்பி சும்மா இருங்க தம்பி, பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த விஜில் அடிச்சு இந்த கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா மாடு பல பக்கம் திரும்பும், விளையாடாது. அதனால ஒரு சாங் பாடுவோமா? ஹலோ 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 ஹலோ. என்னாச்சு? குசு வந்துச்சா? இல்ல இல்ல பசு வந்துருச்சாங்க. மொட்டை சிவகங்கை சீமையாண்ட சிங்கரண்டும் யாரு? நம்ம சின்ன மருது பெரிய மருது என்றும் மேம்பாடு. என் தம்பியினுடைய பாசம், தம்பியினுடைய கைதட்டு, தம்பியினுடைய உற்சாகம்தான் இந்த எம்கேஆர் என்ற கோமாளிக்கு ஊக்கம் மருந்து. என் தம்பிகள் தான் என்னை இவ்வளவு தூரத்துக்கு இன்ஸ்டால போட்டு என்னை உலகம் பூரா வைரல் ஆக்கி விட்டது என் தம்பிகள் தான். அவங்கெல்லாம் எனக்கு தம்பி கிடையாது. என் சாமியை காப்பு கட்டியிருக்காங்க. நாளைக்கு காப்பு அவுத்தா அவங்க நிலைமை தெரியும். வண்டி அங்கனையே 3 ரவுண்டு சுற்றுவேன். வணக்கம்டா சீமக்கரவில் இருந்து. மஞ்சச்சட்டை போடையில் காசு கொடுத்தா ஒன்றும் சொல்ல மாட்டேன். கல்லுப்பட்டி பாலச்சந்திரன் சார்பாக 501. நீங்க தானே சித்தம் சொன்ன. கல்லுப்பட்டி பாலசிங்கம் சார்பாக 501. இது யாருப்பா? ஏன்டே கேட்டா? லிட்டில் பாகம்பரியா
நிகில் 501 எஸ் யூ ஓ ஏ நோ எஸ் அப்சல்யூட்லி நன்றி நன்றி மருதுபாண்டி நினைவாக பாலசிங்கம் சார்பாக 501 புதுப்பட்டி. அங்க நிக்கிற எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இங்கிட்ட இடம் இருக்கான் உட்காருவீங்களாம். ஒரு தடவை தான் சொல்ல முடியும். அங்கிட்டு போய் என்னை மறைச்சு அடிப்பாங்க. சித்தப்பு வணக்கம்டா புள்ள மறைச்சு அடிக்கிற வயலு. அப்படித்தான் ஒரு ஊர்ல சொல்லிவிட்டேன் 10 தடவை உட்காரன்னு அங்கேயே இருந்திருக்காங்க. மொத்த வண்டி இங்கே தான் வரும். கடைசியில் யாருன்னு பார்த்தா அவங்க சோலார்ல வேலை ஆக்குற இந்திக்காரங்க. போய் வண்டியை விட்டு இறங்கினேன். கே பையா கணேஷ் போயில இருக்காங்க. காரணம் நீ போடுறத பார்த்துருக்காண்டா நோத்தா கேன் பாச்சா ஹே பாச்சாக அச்சாக அப்பன்னு இப்பொன்னு நாங்க 4 பேர் தெருவில் தெரியணும். தெரிஞ்ச ஆளுக்கு ஒரு டீ வாங்கி தரேன். என்ன கரத்திலும் புனலாம் குடி எக்கோ குறைங்க பங்காளி. பொழுதனைக்கு எக்கோ கூடாது. இன்னும் என்ன மட்டும்